நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம்மேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம கம்போஸ்ட் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி தயாரிக்கிறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த கம்போஸ்ட் வீடியோல நிறைய பேர் டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு வந்து பெயிண்ட் பக்கெட்ல எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்றதுன்னு போட்டேன். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட் பின்னே தயாரிச்சு அதுல எப்படி வந்து கம்போஸ்ட் ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த கம்போஸ்ட் பின் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பத்தி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா நான் எல்லா சைடும் வந்து ஹோல்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி கீழே ஒரு டேப்பும் இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் போட்டிருப்பேன். இது எதுக்காகனா நம்ம கம்போஸ்ட் ரெடியாக அதில் வந்து அந்த வாட்டர் வந்து கீழே ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற வாட்டர் வந்து இந்த டேப் மூலியமாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ ஸ்டோர் ஆகிற வாட்டர் கலெக்ட் பண்ணி உங்கள் செடிகளுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த வித பூச்சி தொல்லையோ புழுவோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நல்ல டைட்டான மூடி வந்து இதுக்கு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பூச்சி தொல்லையும் வராது. ஸோ இதுக்கு நாம் இப்போ என்னென்ன கம்போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பயன்படுத்த போகிறோம்னா கொக்கோபீட், கூடவே பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். உங்களுக்கு தெரியும் மண்புழு இருக்கும் அதில். ஸோ இது கிடைக்காதவங்க நீங்கள் மணல் கூட பயன்படுத்திக்கலாம், செம்மண் அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே தேங்காய் நார், அதே மாதிரி புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு. கொஞ்சம் வந்து காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே வந்து காய்ந்த இலைகள், அதே மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை ப்ரௌன் ஷீட் வந்து இந்த மாதிரி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த தேங்காய் நாரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இது எதுக்காக நம்ம அடியில் போடுறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து கீழே வந்து அந்த வாட்டர் கலெக்ட் ஆகிறதுக்காக. ஸோ இது போட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து கலெக்ட் ஆகும். இல்லைன்னா வந்து அடியில் போய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள் போட்டோம். கூடவே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து காய்கறி கழிவுகள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மண்புழு உரம் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம மண்புழு உரம் சேர்த்துருக்கோம். ஸோ மண்புழு உரம் இல்லாதவங்க மணல் சேர்த்துக்கலாம். சார் நான் ஃபஸ்ட்டு வந்து செம்மண் சொல்லிட்டேன். செம்மண் கிடையாது, மணல். ஸோ நல்லா காஞ்ச மணல் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கோபீட். ஸோ இதுவுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஒரு தாராளமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து இது பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்டை போட்டிருக்கோம். நான் வந்து நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மோராக இருந்தால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் தயிராக இருக்கங்காட்டி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நல்லா புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, இட்லி தோசை மாவு, அந்த மாவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கையிலே மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. நல்லா அந்த உங்களுக்கு எந்த பக்கெட் சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸோ எதுக்காக நம்ம வந்து மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து கொக்கோபீட் சேர்த்துறோன்னா இது வந்து ஈக்கல் பிரச்சனை, அந்த குட்டி குட்டி ஈக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரையான கம்போஸ்ட் மேலே நம்ம போட்டுடுறோம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு இதை திறக்காமல் ஒரு நிழலான பகுதியில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது மூடி வச்சதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி விட்டுருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து அதிகமாக இதுக்கு நம்ம எந்த மறுபடியும் வந்து தயிரோ மோரோ சேர்த்த தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்திருக்கும். இந்த ஃபங்கஸ் தான் வந்து நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களையுமே வந்து சீக்கிரமாக வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இதில் காய்கறி போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ போட்டு நல்லா வந்து கிளறி விடணும். ஸோ நல்லா கிளறி விட்டு அடியில் வந்து சேறு தங்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம கம்போஸ்ட் வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் வந்து வளர செய்யும். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பக்கெட்டை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன மாதிரி வந்து எப்படி வந்து கம்போஸ்ட் ரெடியாக இருந்துங்கிறத நீங்கள் வெளியிருந்தே பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி காய்கறி சேர்த்துவேன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து காய்கறி சேர்த்து ஒட்டுக்கா வந்து போடுவேன். ஸோ நல்லா போட்டுட்டு ஒட்டுக்கா நல்லா கிளறி விடணும். நீங்கள் எப்போவுமே அடியிலேருந்து கிளறி விட்டால் தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து புழுக்கள் வராது. ஸோ காய்கறிகளான கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி காலிஃப்ளவர், சொரக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அதோட தோள்களை வந்து நல்லா நறுக்கி நீங்கள் நல்லா கொஞ்சம் வெயிலில் வந்து உலர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கம்போஸ்ட்டில் போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவும் வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இது ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்த அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாகிட்டே போகும். ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து இலக்கி விட்டுக்கலாம்.
ஸோ இதில் என்னென்ன வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நிறைய பேர் என்னென்ன காய்கறி பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய சாதம், நான்வெஜ்ஜு, சிட்ரஸ் சம்மந்தமான காய்கறிகள், அதாவது லெமனு, ஆரஞ்சு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன் வந்து அந்த மாதிரி காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாதுன்னா, நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் கம்போஸ்ட்டில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் வந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி பூக்கள்லாம் பயன்படுத்தலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் பயன்படுத்தலாம் தாராளமாக. ஸோ இந்த நல்லா காய வச்சு இந்த மாதிரி பூக்கள், தண்டு இந்த மாதிரி எல்லாத்தோட தோலையுமே நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுது வந்து நாங்கள் கம்போஸ்ட் வச்சுருக்க இடத்துல அதிகமாக எறும்பு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போவுமே கம்போஸ்ட் பின்னை வந்து தரையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கல்லோ கொஞ்சம் மேலான இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு நான் வந்து இங்கே எறும்பு சாக் போட்டிருக்கேன். ஸோ இதனால உங்களுக்கு வந்து எறும்பு பிரச்சனை வராது. அதே மாதிரி கம்போஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிறதுக்கு வந்து பயோ ஃபர்டிலைசரான சூடோமோனஸ், அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி இதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து ஒரு கையளவு கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இலக்கி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இலக்கி விடும்போது நமக்கு ஈஸியாக வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகும். அதே மாதிரி நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் காய்கறிகளை வந்து சேர்த்து வச்சு போடுவேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து டெய்லியுமே இருக்கிற காய்கறிகளை அப்பப்போ நீங்கள் போடலாம். ஆனால் நல்லா இலக்கி விடணும். அந்த மாதிரி இலக்கி விடும்போது தான் உங்களுக்கு வந்து நான் அந்த பக்கெட்டில் சைடில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நல்லா சுவாசித்து உங்களுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து கம்போஸ்ட் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா காய்ந்த இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா இலக்கி விடலாம். ஸோ மோஸ்ட்லி எங்கிட்ட டவுட் கேட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டில் வந்து புழுக்கள் அதிகமாக வருது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. புழுக்கள் எந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்போஸ்ட்டில் ஈரப்பதம் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ தான் வந்து அந்த பிரச்சனை வரும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி காய்ந்த இலைகள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ காய்ந்த இலைகள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கொக்கோபிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். கொக்கோபிட் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈரப்பதத்தை சீக்கிரமாகவே அது உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் வந்து நல்லா பிறுபிறுன்னு இருக்கிற மாதிரி செய்யும். ஸோ அது வந்து உங்கள் கம்போஸ்ட்டை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை எங்கள் கம்போஸ்ட்டில் வந்து புழுக்கள் இருக்குது, அதை வந்து கீழே கொட்டிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த கம்போஸ்ட்டை வந்து நல்லா வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு லைட்டாக வந்து தண்ணியோ இல்லை புளிச்ச மோரோ வந்து லைட்டாக தெளித்து விட்டு நீங்கள் மறுபடியும் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கம்போஸ்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் வாட்டர் மாதிரி ஸ்டோர் ஆகும்னு. ஸோ அது வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது, அதாவது ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை எடுக்காமையே விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த தண்ணி தேங்கி தேங்கி உங்களுக்கு மறுபடியும் மேலே தான் வந்து அது வரும். ஸோ வரும்போது அந்த கம்போஸ்ட் வந்து மறுபடியும் அது வந்து ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து புழுக்கள் பிரச்சனை வரும். ஸோ இந்த வாட்டரோட நீங்கள் இது எவ்வளோ வாட்டர் உங்களுக்கு கலெக்ட் ஆகுதோ அதுக்கு ஒரு 20 மடங்கு வந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்கள் செடிகளுக்கு வந்து நல்ல செடி வந்து வளர்கிறதுக்கும் நிறைய காய் பிடிக்கும். அதே மாதிரி இலைகளில் வந்து பூச்சி புழுக்கள் பிரச்சனை வராது. இதை நீங்கள் சாயிலில் கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கழிவுகள் போட்டு கிட்டத்தட்ட 3/4 பக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பக்கெட் ரெடி பண்ணி அதில் காய்கறி கழிவுகள் போட ஆரம்பிச்சுடுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த கம்போஸ்ட் கழிவுகள்லேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் போட்டிருக்கேன். எதுக்காக இதை பயன்படுத்துகிறோன்னா, இப்போ நம்ம இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 டேஸ்க்கு மேலே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா வந்து அது மக்கிற டைமு. ஸோ நல்லா மக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமாகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொக்கோபிட் வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 1 முறை இல்லைன்னா 2 முறை அதோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கைப்பிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிறுபிறுன்னு வரும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து புழு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆனால் கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது எங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கொக்கோபிட்டை வந்து நீங்கள் வந்து 1 முறைக்கு 2 முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 டேஸ் ஆகிடுச்சு. 90% வந்து கம்போஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மணலாக இருக்க மாதிரி இருக்குது கம்போஸ்ட். இப்போ சூப்பராக நம்ம கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. 90% கிட்ட இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம்.
நாங்கள் வந்து கம்போஸ்ட் சலிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சல்லடை. ஸோ இது இல்லாதவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சல்லடை கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்க மாதிரி சல்லடை கிடச்சதுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சலிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுல வந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் போட்டிருக்கக்கூடிய காய்கறியில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகி இருக்கோ, இல்லை அதனால வந்து அதிகமாக வந்து ஈரப்பதம் தேங்கி தேங்கி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னதே தான், லைட்டாக வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து ட்ரை கொக்கோபிட்டை வந்து நீங்கள் போடலாம். பாருங்கள், நம்ம உள்ளே இருந்து எல்லா கம்போஸ்ட்டையும் எடுத்துட்டோம். இந்த பக்கெட்டில் கொஞ்சம் கூட ஈரப்பதங்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இதில் வேஸ்ட்டாக அந்த கீழே வந்து தேங்கி நிற்கிற அந்த வாட்டரை வந்து நான் அப்பப்போ எடுத்து நாங்கள் வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்திட்டோம். ஸோ இது வந்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்பப்போ அதை வந்து தேங்க விடாமல் நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சலிக்கும் போது நல்லா நைஸாக வந்து உங்களுக்கு மணல் மாதிரி கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, இதில் நம்ம செடி வைக்கலாமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் வந்து இதுலேயே டைரெக்டாக செடி வைக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட்டை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து செடிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல செடி வளர்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இருக்கிறத வந்து நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ பிறுபிறுன்னு இன்னும் வந்து கொஞ்சம் காயாததா அந்த மாதிரி வந்து கம்போஸ்ட் ஆகாதது எல்லாத்தையும் வந்து நான் மறுபடியும் வந்து அந்த பின்னில் வந்து போட்டுருவேன். அப்படி போடும்போது சீக்கிரமாக வந்து அதுலேயே நுண்ணுயிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம காய்கறிகளோடு சேர்த்து கலக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கூட இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு வந்து நல்லா வந்து ரெடி பண்ணிக்க டைம் பார்த்தீங்கன்னா 60 days. 60 daysல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா சலிச்சுட்டு இந்த கம்போஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு கவர்லேயோ ஒரு பக்கெட்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 months வந்து வச்சுருக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அங்கங்கே. ஏன் சொல்கிறோன்னா அதில் நுண்ணுயிரி பெருக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சுவாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னுமே அதிகமான நாட்கள் வச்சுருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நல்லா மக்கிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரி 2 கம்போஸ்ட் பின்னை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கெட்டில் காய்கறி கழிவுகள் நிரம்ப ஆரம்பித்த உடனே நீங்கள் அதை அடுத்த பக்கெட்டுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் காய்கறிகள் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ 60 daysல இது ரெடி ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 2வது பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3/4 காய்கறிகள் போட்டு ரெடி ஆகிடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக கம்போஸ்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. Thank you. Have a nice day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.